நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீதான் பார்த்தல விஸ்வாவோட மனசுல எனக்கு எவ்வளவு மரியாதை வச்சிருக்கான்னு. 500 ரூபா கொடுக்குறான், அதுவும் என்கிட்டயே 500 ரூபா கொடுக்குறான். அண்ணா வினய், பாரு ஜீவிதா, இதுல கேட்கறதுக்கு என்ன இருக்கு? உண்மை என்னவோ அது நல்லா தெரிஞ்சிருச்சு. விஸ்வா ஏன் கூட மட்டும் இல்ல, இந்த குடும்பத்துல இருக்கிற யார் கூடவும் நெருக்கமா இருக்கணும்னு அவன்கிட்ட கொஞ்சம் கூட எண்ணமே இல்லை. அதனால தயவு செஞ்சு உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், நீ மாலதிகிட்டையும் விஸ்வா கிட்டையும் கொஞ்சம் தூரமாவே இரு. ஏன்னா எனக்கு இந்த வீட்டுல இருக்கிற யாரும் அவமானப்படுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. இது எப்படி நடக்கும் வினய்? நாளைக்கு மாலதியோட பர்த்டே. அவளோட பர்த்டே அன்னைக்கு எப்படி அவளை விட்டு நான் தூரமா இருக்க முடியும்? மாலதி, மெதுவா பற்ற போகுது. சரி விஸ்வா, நீ எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுற? நான் ஒன்றும் டென்ஷன் ஆகல. இதுக்கு மேலையும் உனக்கு ஏதாவதுன்னா என்னால தாங்கிக்க முடியாது, அதனாலதான். உட்கார. இத பாரு மாலதி, எனக்கு தெரியும் ஒரு சின்ன அவுட் ஹவுஸ். நீ வேணா பாரு, எண்ணி 1 வருஷத்துக்குள்ள நம்மகிட்ட ஒரு பெரிய பங்களா இருக்கும். அதுல நீ ஒரு ராஜகுமாரி மாதிரி வாழ போற. அப்புறம் கஷ்டம் நம்ம பக்கம் தலை வச்சு கூட படுக்காது. கஷ்டம் இல்ல, அதோட நிழல் கூட படாது. விஸ்வா, இப்ப கூட என் வாழ்க்கையில எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல. நான் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன். நீ ஏன் இப்படி எல்லாம் பேசுற? நான் இப்பவும் ராஜகுமாரி தான். ஏன்னா என்கிட்ட ஏன் ராஜகுமாரன் இருக்காரு. அப்புறம் நீ என் கூட இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த வருத்தமும் இல்லை விஸ்வா. அப்புறம் இன்னொரு விஷயம், நீ உன்னோட இந்த ஸ்மைல இப்படியே வச்சுக்கணும். ஏன்னா நீ சந்தோஷமா இருந்தாதான் என்னாலையும் சந்தோஷமா இருக்க முடியும். ஓகே டன். எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் இதோ வந்துடுறேன். என்ன வேலை? அது என்னன்னா, என் அமெரிக்கா ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவங்க கூட பேசணும் போன்ல. இதோ வந்துடுறேன். விஸ்வா, இவ்வளவு நேரம் எங்க இருந்த? நான் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இவ்வளவு நேரமா போன்ல பேசுவ? அட அப்படி எல்லாம் இல்லம்மா, ரொம்ப நாள் கழிச்சு பேசினேன்ல, அதான் இவ்வளவு டைம் ஆயிடுச்சு. சரி அதை விடு, நான் உனக்காக என்ன கொண்டு வந்திருக்கேன் பாத்தியா? இப்படி வா, இங்க உட்காரு. உன் உடம்பு குணமாற வரைக்கும், உன் கை சரியாகிற வரைக்கும் நான் தான் சமைக்க போறேன். நீயா? எஸ். சரி சொல்லு, என்ன சாப்பிடுற? சாண்ட்விச் சாப்பிடுறியா? ஓகே, நான் அதையே சாப்பிடுறேன். அப்போ நான் பிரெட் எடுத்துட்டு வந்துடுறேன். இதோ வந்துடுறேன். அட எங்க போற? உன்னை தேடதான். வேற எங்க? இப்பதான் நான் வந்துட்டேன்ல, வா. ஆனா நீ பிரெட் வாங்க தானே போயிருந்த. ஆனா எனக்கு பிரெட் கிடைக்கல, சாரி. அதான் நான் சொன்னல, இந்த ராத்திரில எங்கேயும் போக வேண்டாம்னு. இப்போ எங்க கிடைக்கும்? நான் வீட்லயே ஏதாவது பண்ணிருப்பேன் விஸ்வா. ஒன்றும் பிரச்சனை இல்ல, இன்னைக்கு நாம வெளியிலே சாப்பிடலாம். வெளியே வா. சீரியஸா? விஸ்வா, ஏன் தேவையில்லாம செலவு பண்ணணும்? நான் வீட்லயே ஏதாவது பண்ணிக்கிறேனே, ப்ளீஸ். ஷூ, வா. விஸ்வா, நான் சொல்றது கேளு. வா அண்ணா, வா. விஸ்வா, என்ன பண்ற? என்ன கண்ணா மூச்சு விளையாட்டு? ஒன் செக். இந்தா இப்ப பாரு. விஸ்வா, இதெல்லாம் என்ன விளையாட்டு? எப்படி இருக்கு? Please come.
Have you a seat, ma'am? இதெல்லாம் என்ன விஷ்வா? இதுதான் ஓபன் ஏர் கண்டிஷனர். நிலா வெளிச்சத்துக்கு கீழே ஸ்பெஷல் டின்னர். நீயும் நானும் மட்டும். ஓ, இதுக்காக தான் நம்ம வெளியில சாப்பிடலாம்னு சொன்னியா? எஸ். Cheers. மாலதி பர்த்டேக்கு இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு. எல்லா வருஷமும் நான் தான் அவளுக்கு ஃபர்ஸ்ட் விஷ் பண்ணுவேன். அதே மாதிரி இன்னைக்கும் நான் அதை பண்ண போறேன் அவளுக்கு. வினய், அது வந்து மாலதிக்கு பர்த்டே இல்ல, அதனால நான். ஜீவிதா, இந்த நேரத்தில் நீ அங்க போனா கண்டிப்பா விஷ்வா தப்பா எடுத்துப்பா. தேவையில்லாம இதனால அவங்களுக்குள்ள பிரச்சனை வந்துட போகுது. விஷ்வா மறுபடியும் வீட்டுக்கு வந்து ஏதாவது பிரச்சனை உருவாக்க எனக்கு விருப்பம் இல்லை. ஹாப்பி பர்த்டே மாலதி. தயவு செஞ்சு என்ன தப்பா நினைக்காத. இப்ப நான் பண்றது எல்லாரோட நன்மைக்காக தான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மாலதி, யாருக்காக காத்துட்டு இருக்கேன்? இங்க யாரும் வரப்போறதில்ல. நான் உனக்கு ஏற்கனவே சொன்னல, நம்மளோட வாழ்க்கையில நீயும் நானும் மட்டும்தான். அப்புறம் நமக்கு யாரும் தேவையில்ல. புரிஞ்சதா? அப்புறம் இத பாரு, என் மூட ஸ்பாயில் பண்ணாத. சீக்கிரமா கட் பண்ணு. ஹாப்பி பர்த்டே டு யூ. Happy birthday to you. Happy birthday to dear Malti. Thank you. மாலதி, எனக்கு தெரியும் நீ உன்னோட பர்த்டேல எல்லாரை விட உன்னோட அக்காவை ரொம்ப மிஸ் பண்ற. ஆனா மாலதி, சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நாம மாறணும். உனக்கு தெரியல நான் இதெல்லாம் ஏன் பண்றேன்னு. நான் என் சொந்த கால்ல நிக்கணும். உன்னோட அந்த பர்த்டேல நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்னு நான் ரொம்ப முயற்சி பண்றேன். ஆனா விஷ்வா, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீ எனக்காக என்னெல்லாம் பண்ணியோ இதெல்லாம் வேற யாராலையுமே பண்ண முடியாது. Thank you so much. சாரி மாலதி, எனக்கு முதல் தடவை எப்படி நடந்துருச்சு. உன்னோட பர்த்டேக்கு என்னால விஷ் பண்ண முடியல. கடவுளே, இது என்ன சோதனை? நான் என்ன பண்ணுவேன்? அம்மா கங்கா தாயே, நாங்க 2 பேரும் எப்போ உங்ககிட்ட இதுதானே வேண்டிக்கிட்டோம். நாங்க 2 பேரும் என்னைக்கும் பிரியக்கூடாது. அது மட்டும் இல்லாம மாலதிக்கு இந்த உலகத்துல இருக்கிற எல்லா சந்தோஷங்களும் கிடைக்கணும். அப்புறம் என் அக்காவுக்கும் எல்லா சந்தோஷமும் கிடைக்கணும்.
ஆனா என் தங்கச்சி கிட்ட இருந்து மட்டும் என்ன பிரிச்சிடாதீங்க. என்னோட தங்கச்சி பிரிஞ்சு வாழற கஷ்டத்தை மட்டும் வாழ்க்கையில என்னைக்குமே எனக்கு கொடுத்துடாதீங்க. கடவுளே, இந்த உலகத்தை விட்டு கூட அனுப்புங்க. ஆனா என் அக்கா கிட்ட இருந்து மட்டும் என்ன பிரிச்சிடாதீங்க. உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா? இன்னைக்கு மாலதியோட பிறந்த நாள். நாம எல்லாரும் அங்க போய் அவளுக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்லணும். அதான் இங்க பாருங்க, விஸ்வா எல்லாரும் முன்னாடியும் சொல்லிட்டான். அவங்க 2 பேரோட வாழ்க்கையில வேற யாரும் தலையிடுறத விஸ்வா விரும்பலையாம். வினய், மாலதி விஸ்வாவோட பொண்டாட்டி மட்டும் இல்ல, இந்த வீட்டோட மருமக. அவளுக்கு வாழ்த்துக்கள் சொல்றத யாராலையும் தடுக்க முடியாது. சரி, உங்களுக்கு எது சரின்னு படுதோ நீங்க அப்படியே செய்யுங்க. எனக்கு ஆஃபீஸ் டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். அவன் சொல்றதும் சரிதான். நாம வினய் சொன்னதையும் கொஞ்சம் யோசிச்சு தான் பார்க்கணும். ஆனா என்ன பண்றது? அப்பா, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. இதனால நாம மாலதிய விஷ் பண்ணலாம். விஸ்வாக்கு இந்த விஷயம் தெரியாம பாத்துக்கலாம். ஹாப்பி பர்த்டே மாலதி அக்கா. Thank you. அக்கா, நான் உங்க கூட இல்லாத இதான் உங்களோட முதல் பர்த்டே. சரி, நல்லதுதானே. என் தம்பிக்கு gift செலவு இல்லாம போயிடுச்சு. அதெல்லாம் சரிதான். ஆனா மாலதி அக்கா, என்கிட்ட உங்களுக்காக ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு. சர்ப்ரைஸ்? போன்லயா? போன்ல தான். இந்தாங்க கேளுங்க. ஹாப்பி பர்த்டே மாலதி அக்கா. நல்லா இருங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ். ஓ சாரி, என்னோட வானர ஃப்ரெண்ட்ஸ். Thank you so much. குடு என்கிட்ட குடு, நான் பேசுறேன். மாலதி கண்ணு, உனக்கு என்னோட பிறந்த நாள் வாழ்த்துக்கள். Thank you பாட்டி. என்னாச்சு மாலதி? ஏன் ஒரு மாதிரி பேசுற? உன் பேச்சுல சந்தோஷமே இல்லையே. எப்படி சந்தோஷமா இருக்க முடியும் பாட்டி? எல்லா வருஷமும் முதல்ல எனக்கு யாரு விஷ் பண்ணுவாங்களோ அவங்களோட அட்ரஸ் ஏன் இப்ப காணோம்? மாலதி, அவளும் உனக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்றதுக்கு துடிச்சுக்கிட்டு தான் இருப்பா. நீ வேணா பாரு, அவ உன்னை பார்க்க கண்டிப்பா வருவா. இரு, நான் பாக்குறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பாட்டி, நான் உங்களுக்கு அப்புறமா ஃபோன் பண்றேன். சரிம்மா. எங்களை பார்த்ததுல உனக்கு ஆச்சரியத்தை விட
டென்ஷன் தான் இருந்திருக்கும். நாங்க இங்க எதுக்காக வந்திருக்கோம்னா, அப்புறம் இந்த விஷயத்தையும் மறந்துடாத விஸ்வா, நாங்க உன்னோட லேண்ட்லார்ட், நீ எங்க வீட்ல வாடகைக்கு இருக்க. அப்புறம் சில விஷயங்கள் இருக்கு, அத பத்தி உங்ககிட்ட பேசி கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னப்பா எங்களை உள்ள வர சொல்ல மாட்டியா? கண்டிப்பா, தாராளமா வாங்க. உங்களோட அவுட் ஹவுஸ் தான், வாங்க. வாமா. சொல்லுங்க, என்ன சொல்லணும்? அப்புறம் நான் உங்களோட ரெண்ட்டை இந்த மந்த் எண்ட்ல கொடுத்துருவேன். இங்க பாரு விஸ்வா, இப்போ ரெண்ட் மட்டும் இல்ல, அது கூட எலக்ட்ரிசிட்டி பில், மெயின்டெனன்ஸ், இது எல்லாத்தையும் நீ கொடுக்கணும். இதெல்லாம் ரெண்ட்ல இன்க்ளூடட் கிடையாது. ஆமா, எனக்கு தெரியும். அப்புறம் இந்த வீட்ல இருக்கிற பொருட்கள், ஃபேன், இதெல்லாம் ஏதாவது ஃபால்ட் ஆச்சுன்னா அதை நீ தான் ரிப்பேர் பண்ணிக்கணும். சரி. அப்புறம் தண்ணி வரலன்னா பிளம்பிங் ஒர்க், அப்புறம் எலக்ட்ரிசிட்டி ஒர்க், இதெல்லாம் இருந்ததுன்னா அதையெல்லாம் நீ தான் பாத்துக்கணும். அத எங்க கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. கண்டிப்பா. அப்புறம் உங்க வீட்ல இருக்கிறவங்களுக்கு வந்தவங்களுக்கு தண்ணி கொடுக்க தெரியாதா? I'm so sorry தாத்தா, நான் இப்ப கொண்டு வந்துடுறேன். இல்லம்மா, உன் மனைவியோட கை உடைஞ்சிருக்கு, ஆனா அவ தண்ணி எடுக்க போற, நீ பாத்துக்கிட்டே இருக்க. போ, நீ போய் தண்ணி கொண்டு வா. நான் போய் எடுத்துட்டு வரேன். ஹாப்பி பர்த்டே கண்ணா, நீ நல்லா இருக்கணும். ஹாப்பி பர்த்டே. Thank you. God bless you. Thank you பெரியம்மா. சரி விஸ்வா, நாங்க கிளம்புறோம். இதுக்கப்புறம் 1ஆம் தேதி வந்து பாக்குறோம் வாடகை வாங்கறதுக்கு. சரி. 1ஆம் தேதியை மறந்துடாத. அதுக்கு மேல ஒரு நாள் கூட எக்ஸ்ட்ரா ஆக கூடாது. போலாம் வாமா. சரிப்பா. நான் இப்ப வந்துடுறேன். புரிஞ்சதுல? இப்ப நேரா அவுட் ஹவுஸ்க்கு போ, அங்க போய் விழிஞ்சுக்கோ. அப்புறம் அங்க போயிட்டு சத்தம் போட்டு கத்து, நான் பால் குடிக்க மாட்டேன், நான் பால் குடிக்க மாட்டேன்னு. இத சாக்கா வச்சுட்டு நான் உன் பின்னாடியே ஓடி வருவேன். அப்புறமா அங்க வந்துட்டு நான் உன்னை சமாளிக்க பாப்பேன். ஆனா தொடர்ந்து பால் குடிக்க மாட்டேன் நீ சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்புறம் சுத்தி சுத்தி வரணும். அட ஏன் மம்மி, நான் பால் குடிக்க ரெடியா தான் இருக்கேன். கிளாஸ் எங்க? ஓய், ரொம்ப யோசிக்காத. நான் என்ன சொல்றேன்னா அதை செய். தேவையில்லாத கேள்வி கேட்காம போடா. ஆனா மம்மி. அசோகண்ணா, இன்னைக்கு மாலத்தியோட பர்த்டே இல்ல? அவங்களுக்கு நீ விஷ் பண்ணணும்ல? அப்ப என்ன சொல்றாங்களோ அதை நீ செய். சரி. ஓகே அசோக், உன்னுடைய வேலையை ஆரம்பி. ஒரு ரேஸ் இப்ப ஆரம்பிக்க போகுது. On your mark, get set, go. அட நீ முன்னாடி ஒண்ணு, நான் உன் பின்னாடி வரணும்டா. நான் பால் குடிக்க மாட்டேன். அசோக் நில்லு. அம்மா என்ன விட்டுருங்க. நான் பால் குடிக்க குடிக்க மாட்டேன். மாட்டேன். ஏன்டா என்ன பிடிக்கல? அசோக் நான் கேளு அசோக்.